Hey, hi, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் என்கிட்ட டிரா ஆப் பற்றி ஒரு ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. டிரா ஆப்ன்றது நைக்கா மாதிரி ஒரு ஆன்லைன் ஆப் தான். செல்ஃப் கேர், ஸ்கின் கேர், மேக்கப், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ ஒரு நியூ லான்ச் மாதிரி அந்த ஆப். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு என்கிட்ட ட்ரை பண்ண சொல்லி ரிவ்யூ சில பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் அது வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ சாரி ஃபார் த டிலே. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் வாங்கினேன், அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, அதை நீங்களும் ட்ரை பண்ணலாமா, அது நைக்கா விட பெட்டரா இல்லையா, எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டிரா ஆப்ன்றது ஒரு நார்மலாக நைக்கா மாதிரி ஒரு ஆப் தான். இது வந்து ஃபீனிக்ஸ் மாலில் கூட இருக்குது. நான் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் அந்த ஆப் வந்து அப்படியே நைக்கா மாதிரி தான் இருக்குது. நான் ஆர்டர் வந்து போட்டேன். நான் வந்து ஒரு 4 to 5 திங்ஸ் போட்டேன். எனக்கு என்ன இந்த ஆப்பில் ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நம்ம யூஸ் பண்ணும்போது நைக்காவோடமே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் செகண்ட் ஒன், இன்ட்ரோடக்டரி ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 750 rupees ஆஃபருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இது ஆக்சுவலி எந்த ஸ்பான்சர்ட் ரிவ்யூ எதுவுமே கிடையாது. நான் அந்த கமெண்ட் சைடில் ஆட் பண்ணுற பாருங்க. அதை கேட்டதுனால தான் நான் வந்து அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அதுலேருந்து 500 rupees ஆஃபோ 750 rupees ஆஃபோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ரொம்ப வந்து லைக் அந்த பேக்கேஜிங் வந்ததுலாம் கூட ரொம்பவே நீட்டாக இருந்தது. நான் சைடில் வந்து வீடியோ ஆட் பண்ணுறேன். ரொம்ப நீட்டாக செக்யூர்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னெல்லாம் வந்துட்டு வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன். அப்புறம் அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்பயும் போல் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த நியூட்ரிஜனோட ஃபேஸ் வாஷ் தான் வாங்கியிருந்தேன். நான் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் என்னோட ஸ்கின் கேர் லைக் அந்த ஒரு பேசிக் கிளென்சிங் இருக்குதுல்ல, அந்த கேமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிச்சு. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் வாஷ். இது ஆல்ரெடி வந்து என்னோட ஆல்ரெடி இருக்க வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதிலே இத்தினூண்டு தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் குட்டியோண்டு ஒரு பாட்டில் நான் வந்து வச்சுருந்தேன் ட்ராவல் பேக்கில். அதை தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் இது வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஒருவேளை நீங்கள் ஆயில் ஸ்கின் சைடில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆக்னே இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுலேயுமே சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. அந்த வீடியோ வந்து நான் கார்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பை. செகண்ட் வந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு ஸ்னெயில் மியூசின் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து இந்த காசாரெக்ஸ் பிராண்டோட ஸ்னெயில் மியூசின். இது வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக மாற்றிது. ஆக்சுவலி ஒரு பார்ட் ஆஃப் கொரியன் ஸ்கின் கேர். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது இது வந்து இதை பற்றின எந்த நாலேஜும் எனக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஹைப்பில் அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு வாங்கி போட்டதுக்கப்புறம் எனக்காகட்டும் என்னோட அம்மாக்காகட்டும் நல்ல ரிசல்ட்ஸ் தெரிஞ்சது ஸ்கின்னில். உங்களோட ஸ்கின் எப்படின்னா நீங்கள் நைட்டில் இதை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ் லுக்கிங்காக இருக்கும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். ஸோ இதை பற்றி நான் ஒரு குட்டி ரிவ்யூ கொடுக்குறேன். ஸ்னெயில் மியூசின்ன்றது வந்து இந்த ஸ்னெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்டில் வைக்கும் போது அது வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். அந்த மூவ்மெண்ட்டில் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லிக்விட் மாதிரி செக்ரேட் ஆகும், ஒரு லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் மாதிரி. ஸோ அந்த லிக்விடை தான் இவங்க வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்னெயில் மியூசின்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய ஸ்கின்னுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் கொரியன் ஸ்கின் கேர் தான். அண்ட் இது ஒரு கொரியன் பிராண்ட் தான், காசாரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் காஸ்ட்லி சைடில் தான் வரும். வேணும்னா சொல்லுங்கள், நான் இதோட டூப் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அது ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அண்ட் இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இதுவுமே நான் வந்து அந்த டிரா ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல, ஏன்னா அந்த டிரா ஆப்பில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இதை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு கம்மியாக இருக்கலாம். பட் இதோட லிங்க்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் டிரா ஆப்லேருந்து எடுத்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் என்னோட செகண்ட் பர்ச்சேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த வாட்டி ஒரு ஹேர் க்ரோத் டானிக் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து வெரி ஸ்டார்ட் ஆஃப் கோவிட் டைம்ஸில் நான் இது வந்து ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். இது அதுக்கப்புறமா ஜூசி கெமிஸ்ட்ரியிலேருந்து அந்த ஒரு ரெட் சில்லி ஆயில் ஒன்று இருக்கும், இதையும் நான் வந்து சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு என்னோட ஹேரில். பட் அதுக்கப்புறமா இதை வந்து நான் விட்டுட்டேன். இதோட டவுன் சைடு என்ன அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஹேர் வாஷ்க்கு முந்தின டே போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு இது கொஞ்சம் நான் சோம்பேறியாக இருந்துட்டேன். ஸோ அண்ட் இது எனக்கு ஒரு டீடியஸ் ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சுது, அதனால நான் விட்டுட்டேன். பட் இப்போ எனக்கு ரீசெண்டாக கொஞ்சம் ஹேர் ஃபால்லாம் இருக்கிறதுனால நான் வேறு சில திங்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. நான் கண்டிப்பாக என்னோட ஹேர் கேர் பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஸோ அதில் ஆட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டையும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து மினிமலிஸ்ட்லேருந்து ஹேர் க்ரோத் ஆக்டிவ்ஸ் 18%. ஸோ இது வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் ஆல்ரெடி ஒரு 2 years கிட்ட ஆயிடுச்சு நான் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் ரீசெண்ட் டைம்ஸ் ஆர் மேபி ஆஃப்டர் அ மந்த் ஆர் 2 நான் வந்து இதோட டீட்டெயில்டு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதான் நான் தேர்டாக பர்ச்சேஸ் பண்ண திங் அந்த பிராண்ட்லேருந்து. அண்ட் ஃபைனலி நான் ரொம்ப நாளாக வாங்கிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஃபிட்மி காம்போ.
காம்பேக்ட். ஸோ என்னோட ஷேட் வந்து 235 பேஜ். ஸோ இதுதான் வந்து அந்த காம்பேக்ட். இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன். என்னோட மேக்கப் பவுச்சில் இருக்கிற மஸ்ட் காம்பேக்ட் பவுடர் இது. நான் இதை தவிர்த்து வேறு எந்த பிராண்டும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணதுலையுமே எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. இது ரொம்பவே ஒரு நேச்சுரல் ஒரு ப்ராப்பர் க்ளோயிங் லுக் கொடுக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது கூட இந்த காம்பேக்ட் தான். நான் எப்பயுமே வந்து கெட் ரெடி வித் மீ பண்ணாலும் சரி ஆர் எனிதிங் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு இந்த காம்பேக்டாக போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு என்னோட ஷேட் வந்து 235 பியூர் பேஜ். அண்ட் இது நான் உங்களுக்கு ஒரு டிப்பும் கொடுக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் போங்க. டிராவுமே வந்துட்டு ஸ்டோர் வச்சிருக்காங்க ஃபீனிக்ஸ் மாலில். அதெல்லாம் நீங்கள் ஹெல்த் அண்ட் க்ளோ போங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு கொடுத்துருக்க இந்த பஃப் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அமேசான்லேருந்து இந்த மாதிரி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதுலேயே ஒரு செட் ஆஃப் 7 or 8 இந்த மாதிரி பவுடர் பஃப்ஸ் வந்து வரும். இது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப அஃபோர்டபுள், 150 தான். ஆனால் இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது நான் ஆல்ரெடி அந்த பழைய பேக்கில் வந்து வச்சுட்டு இருந்தேன் பாக்ஸில். ஸோ இப்போ இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண 4 விஷயம். அண்ட் எனக்கு வந்து இதெல்லாம் நான் வாங்கினதுனால எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது வந்து ஒரு டோட் பேக் மாதிரி. என்னோட இந்த பர்ச்சேஸ் வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பவுச் மாதிரி. பட் நான் வந்து பர்ச்சேஸ் ஆட் பண்ண எனக்கு இந்த மாதிரி ஒரு டோட் பேக் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஜிப்பர் கிடையாது, ஜிப் இல்லை, அப்படியே தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நல்ல ஸ்டஃப்பு. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு லாங் டே ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய திங்ஸ் கேரி பண்ணணும், கொஞ்சம் ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கேரி பண்ணணும்னா நீங்கள் இது வந்து பண்ணால் இட் வாஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம். ஸோ இந்த வந்து பின்னாடி டிரான் போட்டிருக்கேன். அண்ட் முன்னாடி வந்து யூ டூ யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து அந்த ஆப்பில் வாங்கினேன். ஸோ இப்போது நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்கிறேன். எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து வாங்கும்போது அவங்க லைக் அந்த ஆப்பில் வந்து நமக்கு ஒரு டெலிவரி டேட் போடுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு 8th February ஏதோ ஒரு டேட் வந்து போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுலேருந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் டிலேவாக அந்த ப்ராடக்ட் வந்து வந்துச்சு. இது வந்து நைக்கால லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்காது. அவங்க சொன்ன டேட்டில் டெலிவர் பண்ணிவிடுவாங்க. நைக்காலையும் சில டவுன்ஃபால்ஸ் இருக்குது. சில டைம்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக லேட் ஆகும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் நைக்கால தான் ஆர்டர் பண்ணுவேன் ஆர் அமேசான். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நைக்கா தான் நான் கொஞ்சம் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் தான் ஆர்டர் பண்ணுவேன். பட் ஆனால் டிராவில் வந்து எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. லைக் அதே மாதிரி வந்து இது வரும்போது 2 பேக்கேஜஸாக வந்திருந்தது. ரெண்டுமே ஒரே டேட்டில் தான் வந்துருந்துச்சு. 2 பேக்கேஜஸாக வந்திருந்தது. மேபி அந்த வெண்டர்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸான்னு தெரியல. ஸோ அது வந்து 2 வாட்டி போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. பட் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும் போது ஈஸியாக வந்து வாங்கிடலாம். அண்ட் மற்றபடி வந்து பேக்கேஜிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. எந்த ப்ராடக்ட்டும் டேமேஜாக வரல. அண்ட் இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் எக்ஸ்பைரி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பைரி ரொம்ப பழசாக இருக்கிறது. லைக் எப்போனா 2019 or 18 பண்ணியிருப்பாங்க. அதோட எக்ஸ்பைரி வந்து 2025 January இருக்கும். அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அது கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கும்போது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய மஸ்டான விஷயம். இப்போ நைக்காவில் வந்து இயர் அண்ட் பிங்க் சேல் அதெல்லாம் போடுவாங்க, அமேசானில் போடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி டேட்டை ரீச் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் போட்டுடலாம். ரிட்டர்ன் ஆர்டர்ஸுமே அதில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் அது எல்லாமே ஒரிஜினலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ரீபர்ச்சேஸ் தான். ஸோ எனக்கு அதை பார்க்கும் போதே என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அது வந்து நியூவாக ஒரு ஓல்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரிட்டி மச் அவ்வளோதான் இந்த ஆப்பை பற்றி. இது வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் நைக்காவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கூட நீங்கள் வந்து நினைக்கலாம். இந்த ஆப் வச்சுட்டு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய வாங்கினீங்க அப்படின்னா 750 rupees ஆஃப்னா அது ஒரு நல்ல டீல் தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த ஆப்போட லிங்க்குமே கொடுக்குறேன். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஆப் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுனால. இது ரிவ்யூ பண்ண சொல்லி எனக்கு கேட்ட 2-3 பேருக்கு ரொம்பவே தேங்க்யூ. உங்களால் தான் நான் அந்த ஃபேஸை வந்து இந்த பேஜை வந்து ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பிரிட்டி மச் அவ்வளோதான். நான் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then bye guys, thank you.